2026 சட்டமன்ற தேர்தல் ரிலேட்டடா ரீசென்ட்டா ஒரு சர்வே வந்திருக்குங்க. இந்த சர்வேல இப்ப தேர்தல் நடந்துச்சுன்னா யார் வின் பண்ணுவா? டிவிகேவா? திமுகவா? அதிமுகவோட கூட்டணியா? யார் வின் பண்ணுவா? அப்படின்னு நெறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரங்கராஜ் பாண்டே இருக்கிறாரு பார்த்தீங்களா? அவருடைய அந்த சாணக்யா டிவி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவரு ஒரு மிகப்பெரிய டீம் வச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு ஃபுல்லா தேடி இந்த ஒரு கருத்து கணிப்ப வந்து எடுத்திருக்கிறாங்க. இதுல நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, டிவிகேவுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எந்த எலெக்ஷன்லையும் கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை டிவிகே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மக்கள்கிட்ட டைரக்ஷனாக போயிட்டு நேரடியாக கேட்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது, அப்புறம் திமுக அரசோட செயல்பாடு எப்படி இருக்குது. ஆனால் பாண்டே அவர்கள் வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, என்னதான் ஒரு நியூட்ரலான நடுநிலையான ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் கூட எப்பவுமே அவர் மேலே வந்து ஒரு ரைட், அதாவது ஒரு வலதுசாரி அப்படிங்கிற ஒரு வாடை அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருந்தாரு. டிவிகே வந்து டெபாசிட்டே வந்து வாங்காது. ஏன்னா சில இடங்கள்ல எங்கன்னா 200 தொகுதியில் டெபாசிட் பெருசாக வாங்காது. அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் எப்படி வந்து ஒரு பீகாரில் ஒரு தடுமாறினாரோ அந்த மாதிரி ஒரு தடுமாற்றத்தை விஜய் ஃபேஸ் பண்ணுவார் டிவிகே அப்படிலாம் ஒரு கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாரு. சரி, அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஆனால் அவர்கிட்ட எப்பவுமே ஒரு ரைட்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வலதுசாரி சிந்தனை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷனில் 2021 என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறாது, ஆனால் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். என்னதான் இருந்தாலும் அவர் அப்படி தானே சொல்லி ஆகணும். பின்ன டிஎம்கே வின் பண்ணணும்னா அவர் வந்து சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி சிலதெல்லாம் சொன்னார். அவர் சொன்னது ஓரளவுக்கு நடந்ததுங்க, ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு லாஸ்ட் எலெக்ஷன் நடந்தது. ஓரளவுக்கு அவருடைய டீம் அப்படிங்கிறது நேர்மையாக தான் சொல்லுவாங்க. சரி, இந்த சாணக்யா டிவியோட கருத்து கணிப்பில் என்ன தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ தேர்தல் நடந்தால், இன்று இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் அந்த கொஷின்லேருந்து நம்ம போயிடலாம். அதில் நாம் தமிழர் கட்சிக்கு 5% வந்து சொல்கிறாங்க. ஸோ நாம் தமிழர் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்வேலாம் வந்து இப்போ ரீசெண்டாக அக்டோபரில் சாணக்யா டிவி எடுத்து கருத்து கணிப்பு. நாம் தமிழர்லாம் பார்த்தோம்னா ஒரு காலத்தில் 8, ஏன் அந்த 8க்கு மேலே போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. பட் இப்போ பார்த்தோம்னா 5க்கு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது. சீமானவர்களுடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜென்ரலாக சீமானவர்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த 5, 6 அப்படி தான். அந்த லாஸ்ட் டைமில் எலெக்ஷன் வரும்போது பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே ஒரு எதிர்ப்புலாம் வந்து ஸ்டார்ட் ஆகி அவருக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ஓட்டு வரும், அவ்வளோதான். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்துங்க திமுகவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 36% அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. உண்மையும் அதுதான். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக அதிமுகவுக்கு எவ்வளோ, அதிமுக வந்து பிஜேபி அலையன்ஸில் இருக்கிறதுனால தலைவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டாக இருக்கும். பட் இதில் வந்து ஒரு நியூட்ரலாக தான் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு 45, 50 தூக்கி வந்து சொல்லிவிடுவார் அதிமுகவுக்குன்னு, அப்படிலாம் இல்லை. ஒரு 39% அப்படிங்கிறத அதிமுக ப்ளஸ் கூட்டணிக்கு வந்து சொல்கிறாரு. சரிங்க, இப்போ டிவிகேக்கு எத்தனை பர்சன்டேஜா அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 20% வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தாவேகா விஜய் அவர்களுக்கு 20%. இதில் என்னென்னா ஒரு டேட்டா அப்படிங்கிறது டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது டிவிகேக்கு எப்பவுமே இருக்குது. அப்போ எதை வச்சுப்பா 20 கிட்ட ஜெயிக்கிறாங்க, 20% அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லைங்க, பக்கத்து ஸ்டேட்டில் கேரளாவில் எங்கள் சர்வே எடுத்தாலும் இந்த 20% அப்படி தான் சொல்கிறாங்க. பேச்சுவாக்கில் 20% சொல்கிறாங்க. உண்மையாக வந்து 20% கிட்ட டிவிகேக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணாமலே 20% இருக்குது. அதை இங்கே சில பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. பட் 20% அப்படிங்கிறது சாலிடாக இருக்குது. அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். இது வந்து மக்கள்கிட்ட போய்ட்டு டைரெக்டாக கேட்ட கருத்து கணிப்பு. அதில் வந்து ஒரு 20% டிவிகேவுக்கு இருக்குது. ஸோ அப்போ பார்த்தோம்னா எந்த அலைன்ஸும் இல்லாமலே டிவிகே அதிமுக திமுகவுக்கு நிகரான ஒரு ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ அதனால் டிவிகேவுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சி அதை நம்ம விட்டுருவோம். ஏன்னா அவர் கூட்டணி வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ தனிச்சு நின்னா ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே 3மே ஒரு மும்முனை போட்டி அப்படின்னே சொல்லலாம். சரிங்க, அடுத்து பாண்டே அவர்கள் வந்து இந்த டாப்பிக்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூந்து, டேய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் வந்து இது தரேன், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் தரேன், நல்லா எடுங்கடா சர்வே பசங்களா அப்படின்னு வந்து சொல்லுவார் போல். திமுக அரசின் செயல்பாடு எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் அப்படின்னு வந்து ஒரு 20% வந்து மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்லைங்க, ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 35% பேர் வந்து திமுகவுக்கு ஒரு ரேட்டிங்கை கொடுக்குறாங்க பர்சன்டேஜ். இதில் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா மோசம், 45% பேர் மோசம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து திமுகவுடைய அரசின் செயல்பாடு இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிக்சடு அப்படிங்கிறத விட கொஞ்சம் நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது எலெக்ஷன் வர 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 கொஞ்சம் பர்சன்டேஜ் ஏறுதோ திமுகவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. சரிங்க, அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா திமுக அரசு?
வாக்குறுதிகள் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றினதெல்லாம் வந்து விட்டுட்டாங்க. நிறைவேற்றினதை திமுக சொல்லிட்டாங்க. அப்போ நிறைவேற்றாதது என்ன பண்ணார் அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு ஊராக போகும்போது மைக்கை போட்டு வந்து சொல்லிட்டு இருந்தார். இப்போ கூட ரீசெண்டாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் கட்சியிலேருந்து பல பேர் லயோலா மணிலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாக்குறுதிகளை நிறைவேற்றதா திமுக அரசு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 100% நிறைவேற்றியதுங்க அப்படின்னு எத்தனை சதவீதம் சொல்கிறாங்கன்னா 11% பேர் தாங்க சொல்கிறாங்க, ரொம்ப சொல்லலை. ஸோ 100% அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ ஒன்றுமே செய்யலைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தியில் மேபி அவங்க வந்து இங்கேயும் வந்து பாண்டே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டாரு அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். பட் 31%ங்க ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு ஓரளவுங்க ஏதோ 50-50 அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 58%. அப்போ இந்த ஓரளவு அப்படிங்கிறது நிறைய திட்டங்கள் திமுக உண்மையாக சொல்லணும் நிறைய திட்டங்கள் வந்து செயல்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து இன்னும் ஒரு பர்சன்டேஜ் மக்கள் மத்தியில் நம்மளுக்கு அது வந்து போய் ரீச் ஆச்சா இல்லையான்றத 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டு தான் சொல்லணும். ஆனால் இப்போ எடுத்த சர்வேல ஓரளவு அப்படிங்கிறது அதிகமாக வந்திருக்கு. அப்போது திமுகவுடைய அரசின் நிலைப்பாடு அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த வாக்குறுதிகள் இந்த நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது ஒரு 50-50 அந்த லெவலில் தான் அங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டுங்க இந்த கொஷினை வந்து கண்டிப்பாக பாண்டே அவர்களே போய் சர்வேல எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னென்னா துணை முதல்வர் உதயநிதியின் செயல்பாடு இது கண்டிப்பாக தேவையா? இது தேவையே கிடையாது. ஆனாலும் போய் தலைவர் வந்து எடுக்க சொல்லியிருக்கிறாரு. பரவாயில்ல நீங்கள் எடுங்க மாமனை, நான் எடுத்தே ஆகணும் இதை நீ அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்கிறார் போல். சரி, அவருடைய செயல்பாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு சூப்பர் அப்படின்னு 16% பேர் தாங்க சொல்லியிருக்கிறாங்க. 16% பேர் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான். ஸோ பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 32% பேர். டூ பேட் மோசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 52% பேர். அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் வந்திருக்கு. ஒரு 50% மேலே வந்திருக்கு. பரவாயில்ல அப்படிங்கிறது 32%. சூப்பர் அப்படிங்கிறத 16% தான். இந்த சூப்பர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு 40% வந்திருந்ததுன்னா, ஒரு 50% வந்திருந்ததுன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் கிடைச்சிருக்கும். பரவாயில்ல, நமக்கு அப்புறம் நம்ம பையன் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. பட் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா மக்கள்கிட்ட போய் கேட்ட சர்வே தான் தவிர இதுக்கான முக்கியமான ரிசல்ட்டும் 2026 பிரதிபலிக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ரிசல்ட் வருமோ என்னவோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சரிங்க, அப்புறம் வேறு என்ன கொஷின் பார்த்தோம் அப்படின்னா திமுக அரசின் செயல்பாடு ஓகே, நம்ம ரொம்ப பார்க்க வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டும் இந்த ஒரு 4 மட்டுமே, இந்த ஒரு சர்வேக்கள் மட்டுமே நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் நான் மெயினாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கப்புறம் வந்து இன்னும் அடுத்தடுத்து நிறைய சர்வேக்கள் வரும். ஸோ அது வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா குறிப்பாக நம்ம அந்த மேட்ரு இன்றைக்கி தேர்தல் நடந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு மேட்ரு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹைலைட் பாயிண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து டிவிகேக்கு 20% அப்படிங்கிறது கண்டிப்பாக பாண்டே அவர்கள் என்னதான் வந்து மனுஷன் டெபாசிட் வாங்காது அப்படி இப்படின்னு வந்து ஒரு தாக்குதலை வந்து டிவிகே மேலே வச்சாலுமே ஒரு 20% ஓட்டு அப்படிங்கிறது இருக்கிறது கொஞ்சம் ஒரு கண்டிப்பாக ஒரு 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 எங்களுக்கு வந்து அப்படியே ஒரு கெத்தாக ஒரு ஃபீல் அப்படிங்கிறது வருது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாருங்களேன், ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு பிராண்டு, ஒரே ஒரு முகம், ஒரு மாற்று அரசியலை நோக்கி ஒரு பயணம். அது மட்டும்தான் ஒரு சரியான ஒரு எதிர்ப்பு. ஒரு பிஜேபி எதிர்ப்பு, ஒரு திமுக எதிர்ப்பு, அப்புறம் அதிமுக கூட கூட்டணி இல்லை, காங்கிரஸ் இன்னும் இதை யாருமே எந்த கூட்டணியும் சொல்லலை. பாட்டாளி மக்கள் எங்கே போகிறாங்க, தேமுதிக எங்கே போகிறாங்க, காங்கிரஸ் வந்து திமுகவில் இருப்பாங்களா மாட்டாங்களா, விசிகாக்கு லாஸ்ட் டைமில் வெளியே வருமா, இது மாதிரி பல குழப்பங்கள் இருந்தாலும் விஜய் அப்படிங்கிறவருக்கு 20% இருக்குது அப்படிங்கிறது உண்மையாகவே இது வரைக்கும்ங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடந்த ஒரு 25 வருஷத்தில் நாம் பார்க்காத ஒரு தேர்தல். ஏன் 25 வருஷம், ஒரு 30 வருஷம் 35 வருஷம் கூட சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேர்தலாக நம்ம வந்து பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அதுக்கு அடுத்தபடிலாம் பார்த்தோம்னா திமுக நம்ம மக்கள் வந்து எப்படியோ டிசைட் பண்ண போப்பா, ஒன்று ரெட்டலை இல்லைனா உதயசூரியன், ஒன்று கலைஞர் வருவார், இல்லை அம்மா வருவாங்க, அவ்வளோதான். வேறு யார் வருவா? இவங்க 2 ஒன்று ஐயா வருவார், இல்லை அம்மா வருவாங்க, அவ்வளோதான். யார் வருவா அப்படின்னு வந்து நம்ம மைண்டில் இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் ஒரு புது ஒரு எழுச்சி, ஒரு நியூ ஃபேஸ், நியூ கம்மர், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க. எலெக்ஷனுக்கு அப்புறமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது.
ஸோ சர்வே பார்க்கும்போதே வந்து அது தெரிஞ்சிருச்சு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள், இந்த சர்வே பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பார்த்து விடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.